ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு பிரசல்ஸ் கேபிட்டல் ஆஃப் பெல்ஜியம் ஆகும். பிரசல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மைய இருப்பிடம். பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற பெரிய ஸ்தாபக நாடுகளுக்கு இடையே அரசியல் சமரசமாக பெல்ஜியம் செயல்பட்டது மற்றும் பல்வேறு மக்கள் தொகைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு முன்மாதிரியாக அதன் வரலாறு இருந்ததால் பிரசல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடைமுறை தலைமையகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. கூடுதலாக பிரசல்ஸின் தற்போதைய உள்கட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனங்கள் படிப்படியாக அங்கு குவிந்திருப்பது அதை ஒரு நடைமுறை தேர்வாக மாற்றியது. கிராண்ட் பிளேஸ் குரோட்மார்க்ட் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான இந்த மைய சதுக்கம் அதன் அலங்கரிக்கப்பட்ட 17ஆம் நூற்றாண்டின் கில்ட் ஹவுஸ்கள் மற்றும் கோதிக் பாணி டவுன் ஹாலுக்கு பிரபலமானது. மன்னக்கன் பிஸ் சிறுநீர் கழிக்கும் சிறுவனின் சின்னமான சிறிய வெண்கல சிலை நகரத்தின் பிரபலமான மற்றும் விசித்திரமான சின்னமாகும். அட்டோமியம் 1958 உலக கண்காட்சிக்காக கட்டப்பட்ட ஒரு மைல்கல் அமைப்பு அதன் கோளங்களில் பரந்த காட்சிகள் மற்றும் கண்காட்சி இடத்தை வழங்குகிறது. கலை என் கலாச்சாரம் பிரசல்ஸ் அதன் ஆர்ட் நோவியோ கட்டிடக்கலை, குறிப்பாக விக்டர் ஹோர்டாவின் படைப்புகள் மற்றும் அதன் வலுவான காமிக் புத்தக பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறது. இதில் நகரம் முழுவதும் சுவரோவியங்கள் காணப்படுகின்றன. அருங்காட்சியகங்கள், பெல்ஜியத்தின் ராயல் ஃபைன் ஆர்ட்ஸ் அருங்காட்சியகங்கள் மற்றும் பெல்ஜிய மதுபான உற்பத்தியாளர்களின் அருங்காட்சியகம் உட்பட ஏராளமான அருங்காட்சியகங்கள் இந்த நகரத்தில் உள்ளன. பிரசல்ஸ் கட்டிடக்கலை வரலாற்றின் ஒரு வளமான திரைச்சீலையை வழங்குகிறது. நகர காட்சியில் குறிப்பிடத்தக்க முத்திரையை பதிக்கும் பல தனித்துவமான பாணிகள் உள்ளன. கோதிக் இந்த பாணி அற்புதமான கிராண்ட் பிளேஸ் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம். குறிப்பாக அலங்கரிக்கப்பட்ட பிரசல்ஸ் டவுன் ஹால் அதன் உயரும் கோபுரத்துடன் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. செயின்ட் மைக்கேல் மற்றும் செயின்ட் குடுலா கதீட்ரல் பிரபாண்டைன் கோதிக் கட்டிடக்கலைக்கு மற்றொரு சிறந்த எடுத்துக்காட்டு. நியோகிளாசிக்கல் 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாணியை ராயல் காலாண்டு கூடன்பெர்க் பகுதியில் காணலாம். குறிப்பிடத்தக்க கட்டிடங்களில் ராயல் அரண்மனை மற்றும் கூடன்பெர்க்கில் உள்ள செயின்ட் ஜாக் தேவாலயம் ஆகியவை அடங்கும். ஆர்ட் நியூவோ 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் பிரசல்ஸ் இந்த இயக்கத்தின் பிறப்பிடமாகவும் முக்கிய மையமாகவும் இருந்தது. இரும்பு மற்றும் கண்ணாடியின் புதுமையான பயன்பாடு, திறந்த திட்டங்கள் மற்றும் பாயும் இயற்கை கோடுகள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் விக்டர் ஹோர்டாவின் முக்கிய படைப்புகள் ஹோட்டல் டாசல், ஹோட்டல் சோல்வே, ஹோட்டல் வான் ஈட்வெல்ட் மற்றும் ஹோர்டா ஹவுஸ், இப்போது ஹோர்டா அருங்காட்சியகம், யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்கள். ஆர்ட் டெக்கோ ஆர்ட் நோவியோவை தொடர்ந்து 2 உலகப் போர்களுக்கு இடையில் ஆர்ட் டெக்கோ முக்கியத்துவம் பெற்றது.
இதில் சுத்தமான கோடுகள் மற்றும் வடிவியல் வடிவங்கள் இடம்பெற்றன. எடுத்துக்காட்டுகளில் வில்லா எம்பைன் ஃபிளேஜி கட்டிடம் மற்றும் உலகின் மிகப்பெரிய பசிலிக்காக்களில் ஒன்றான சேக்ரட் ஹார்ட்டின் தேசிய பசிலிக்கா ஆகியவை அடங்கும். பிரசல்ஸில் தனித்துவமான உள்ளூர் சிறப்புகளுடன் கூடிய செழிப்பான உணவு கலாச்சாரம் உள்ளது. பெல்ஜியன் வாஃபில்ஸ் லேசான மற்றும் மொறுமொறுப்பான பிரசல்ஸ் வாஃபில் அடர்த்தியான லீஜ் வாஃபிலிலிருந்து வேறுபட்டது. மேலும் இது பெரும்பாலும் எளிய ஐசிங் சர்க்கரை அல்லது பல்வேறு டாப்பிங்ஸுடன் ருசிக்கப்படுகிறது. ஃப்ரைட்ஸ் பிரெஞ்சு ஃப்ரைஸ் பெல்ஜியத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கருதப்படும் இவை சரியான பஞ்சு போன்ற உட்புறம் மற்றும் மொறுமொறுப்பான வெளிப்புறத்திற்காக 2 முறை வறுக்கப்படுகின்றன. பொதுவாக மயோனைஸுடன் ஒரு கூம்பில் பரிமாறப்படுகின்றன. சாக்லேட் பிரசல்ஸ் சாக்லேட்டின் தலைநகரம். அங்கு பிரெலைன் 1912 இல் ஜீன் நியூஹாஸ் 2ஆல் கண்டுபிடிக்கப்பட்டது. நகரம் முழுவதும் ஏராளமான உலகத்தரம் வாய்ந்த சாக்லேட் தயாரிப்பாளர்களை காணலாம். பீர் பெல்ஜியம் ஒரு விரிவான பீர் கலாச்சாரத்தை கொண்டுள்ளது. பிரசல்ஸ் பகுதிக்கு தனித்துவமான தன்னிச்சையாக புளிக்க வைக்கப்பட்ட லாம்பிக் பீர் உட்பட 1000க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகைகளை வழங்குகிறது. பாரம்பரிய உணவுகள். கட்டாயம் முயற்சிக்க வேண்டிய உணவுகளில் மவுல்ஸ் ஃப்ரைட்ஸ் பொரியலுடன் மஸ்ஸல்ஸ், கார்பனேட் ஃப்ளமண்டே பீரில் சுண்ட வைத்த மாட்டிறைச்சி மற்றும் ஸ்டோம்ப் தொத்திறைச்சி அல்லது பன்றி இறைச்சியுடன் பிசைந்த உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறிகள் ஆகியவை அடங்கும். பெல்ஜிய சாக்லேட் அதன் விதிவிலக்கான தரம், வளமான வரலாறு மற்றும் கடுமையான உற்பத்தி தரநிலைகளுக்கு உலகளவில் புகழ் பெற்றது. இது 100% தூய கோகோ வெண்ணெய் மற்றும் குறைந்தபட்சம் 35% கோகோ உள்ளடக்கத்தை பயன்படுத்துவதை கட்டாயமாக்குகிறது. முக்கிய பண்புகளில் மென்மையான அமைப்பு, வளமான சுவை மற்றும் நிரப்பப்பட்ட சாக்லேட் பிரலைனின் பிரபலமான கண்டுபிடிப்பு ஆகியவை அடங்கும். தூய கோகோ வெண்ணெய் பெல்ஜிய சட்டம் மற்றும் ஒரு தன்னார்வ தர குறியீடு தூய கோகோ வெண்ணெய் மட்டுமே பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது. இது வேறு சில சாக்லேட்டுகளில் காணப்படும் மலிவான காய்கறி கொழுப்புகளை பயன்படுத்துவதை தடை செய்கிறது. சிறந்த பொருட்கள் அண்டு கைவினைத்திறன். சாக்லேட் தயாரிப்பாளர்கள் உயர்தர கோகோ பீன்களை பயன்படுத்துகின்றனர். பெரும்பாலும் ஐவரி கோஸ்ட், கானா மற்றும் ஈக்வடாரிலிருந்து வருகிறார்கள். மேலும் மென்மையான அமைப்பு மற்றும் வலுவான சுவை சுயவிவரங்களை உருவாக்க மெதுவாக சுத்திகரிப்பு மற்றும் சங்கு போன்ற பாரம்பரிய முறைகளை நம்பியுள்ளனர். பெல்ஜியத்தில் வாஃபில் என்பது 2 முக்கிய தனித்துவமான வகைகளை குறிக்கிறது. பெல்ஜிய வாஃபில் என்று அழைக்கப்படும் ஒரு வகை அல்ல. இந்த வாஃபில்கள் அவற்றின் தனித்துவமான அமைப்புக்காக அறியப்படுகின்றன. வெளிப்புறத்தில் மிருதுவானவை மற்றும் உட்புறத்தில் மென்மையானவை. குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் தயாரிப்பு முறைகள் காரணமாக அவை உலகளவில் உள்ள பிற மாறுபாடுகளிலிருந்து வேறுபடுகின்றன. மிகவும் விரும்பத்தக்க தரம் திருப்திகரமான மொறுமொறுப்பானது, மென்மையானது அல்லது ஈரமான என்று விவரிக்கப்படும் தயாரிப்புகள் பொதுவாக குறைவாகவே விரும்பப்படுகின்றன. வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் பணக்கார, நலிந்த மற்றும் மென்மையான சாக்லேட் சுவையை விரும்புகிறார்கள். சாக்லேட் சில நேரங்களில் வீட்டில் தயாரிக்கப்பட்டதாகவோ அல்லது உயர்தரமாகவோ விவரிக்கப்படுகிறது.
இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.